என்னங்க கோவமா பார்க்குறீங்க? அதை போய் எடுக்க நான் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. தப்பாகவும் பார்ப்பாங்க சில பேர், நல்லதாகவும் பார்ப்பாங்க சில பேர். சரி ஓகே, பேட் கமெண்ட் 3 பேசுவோமா? இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன், கரெக்டாக சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக ஏதோ ஒரு விளையாட்டாவோ இல்லை ஏதோ ஒரு கருத்து சொல்கிற மாதிரியோ சில வீடியோலாம் போடுறீங்க. அதில் வந்து உங்களுக்கு கமெண்ட், பேட் கமெண்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, என்னென்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். அப்படின்றாங்க, பட்டை ஜிலேபி அப்படின்னு போடுறாங்க. அப்புறமேட்டு வேற என்ன அசிங்கமா போடுறாங்க. அது எப்படி வாயில சொல்றது? அசிங்கமாக போடலை, அது அவங்களுக்கு மனசுக்கு எப்படி ஒரு மீனிங்காக வருதோ அப்படி போடுறாங்க. ஆமாம், இதுவும் ஒரு மூஞ்சியும் வர்ணிக்கிறாங்க, இந்த ஒரு மூஞ்சியும். சரி ஓகே, விட்டுருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுல்ல, ஒரு பொண்ணை பார்க்கறது, பேசுறது அப்படின்ட்டு. அப்போ பெரிய ஆளுங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, சின்ன பசங்களும் இப்படி பண்ணுறாங்கன்னா, அப்போ இது எல்லாத்தையும் யார் விதைக்கிறது? அவங்க மனசில் இந்த விதையை விதைக்கிறது. இப்போது கொலை செய்யறனை விட கொலை செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் இந்த கெட்ட எண்ணத்தை விதைக்கிறது யார்? அதே லேடிஸ் தாங்க. அப்போ தப்பு யார் மேலே வருது? லேடிஸ் மேலே தாங்க வருது. அது சில லேடிஸ் அப்படி இருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து 50% நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, சில லேடிஸ்ன்ட்டு. சில லேடிஸ்ன்னும் போது அப்போ இந்த ஜென்ஸுங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓ இவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்களோ, சும்மா ஒரு வலையை வீசி பார்ப்போம், மாட்டுறது மாட்டட்டும், மாட்டிக்கிட்டா கொண்டாட்டோன்ட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல. நீங்கள் நினச்சி பாருங்கள், படத்தில் எவ்வளவோ பாட்டு வருது, லேடிஸை வந்து எவ்வளோ வர்ணித்து பாட்டு பாடுறாங்க. ஏங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சொல்கிறதுக்கு சீப்பாக இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு வயசுக்கு வந்து அதை விமர்சனம் பண்ணிலாம் பாட்டு பாடியிருக்காங்க. அது கேட்டால் வந்து வர்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோ வக்கரமான புத்தி, அந்த புத்தியை வந்து இவங்க மேலே வந்து திணிக்கிறாங்க. நான் இப்போ நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாரதியார் சொல்லுவார், ஒரு நடு இரவில் ஒரு பெண் வந்து தன்னந்தனியாக ரோட்டில் வந்து சுதந்திரமாக என்னைக்கு நடந்து போகிறாங்களோ அன்றைக்கி தான் அந்த நாட்டு சுதந்திரம் அடைஞ்சதாக நான் வந்து நம்புவேன் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சோசியல் மீடியாலேயே ஒரு பொண்ணு ஃபோட்டோ போடுறதுக்கே வந்து அவங்க வீட்டுக்காரங்களாம் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அந்த மாதிரி எல்லா வீட்டுக்காரங்களுமே வந்து கொடுக்கணும், நீங்கள் போடுங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எவனோ எங்கேயோ வந்து ஏதோ